வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நிகழ்வு தான் இருக்குது. அதாவது புதன் 23ஆம் தேதி கடகராசிக்குள்ளே வரார். மற்றபடி கிரகங்களுடைய மாற்றங்கள் எதுவும் பெருசாக இல்லை. 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத சிறப்பான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரக்கூடிய காலம். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு 2ஆம் வீட்டில் யார் இருக்காங்க? குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க தனஸ்தானத்தில். அதில் குரு உச்சம். கேட்கவே வேண்டாம், ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு செய்கிற தொழிலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தேக்க நிலை மறையும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு பிசக மாட்டிகிட்ருக்கேன், அதுவும் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, நான் இந்த ப்ராஜெக்டில் மாட்டிகிட்ருக்கேன், இது பிடிக்கல, எனக்கு என் பாஸுக்கும் டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை. அதெல்லாம் மாறும். ஒன்று பாஸ் போயிடுவான், இல்லைன்னா நீங்கள் வேறு ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுவீங்க. அந்த மாதிரி நல்ல மாற்றங்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு வாரம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல உயர்வுகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். 2வது, உங்களுடைய கம்யூனிகேஷன் எபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் நீங்கள் யாரையாவது பார்த்து பேசுனீங்கன்னு வைங்களேன், அது 100 out of 100% சக்ஸஸ் ஆகும். இது மீடியா பர்சன்ஸுக்கு, அப்புறம் இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு, ஈவன் பாலிட்டிஷியன்ஸ், இவங்கெல்லாம் எந்த ஒரு நெகோசியேஷன் போனாலும் அவங்க பேசுகிறது ப்ளசண்ட்டாக இருக்குது, மீனிங்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் யார் உட்கார்றாங்க? குருவும் சுக்கிரனும். அதனால் அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எனக்கு இந்த கோர்ஸ் வேணும், இந்த காலேஜ் வேணும், வெளிநாட்டுக்கு நான் அப்ளை பண்ணணும், இதான் ரைட் டைம் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த அட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மனசில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட எப்போவுமே இருக்கிறது ஒரு டைலமா. நடக்குமா நடக்காதா, வருமா வராதா, வரும் ஆனால் வராது அப்படின்னு ஒரு ஜோக் வருது. அதுபோல் தயவு செஞ்சு கிளாரிட்டியோடு பிஹேவ் பண்ணுங்கள். வருமா வராதா, அப்படியா இப்படியா. ஒரு தமாஷா சொன்னால் கொஞ்சம் அறிவு அதிகமாக இருந்தால் இப்படிலாம் யோசிக்க தோணும். அதனால் உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் செயல்படும்போது இந்த வாரத்தில் அவுட் ஆஃப் த வேர்ல்டு ஆப்பர்ச்சுனிட்டியை கூட உங்களால் எடுக்க முடியும். அது நடப்பதற்கான ஒரு நல்ல சூழல்களும் சாத்தியக்கூறுகளும் நிறைந்து காணப்படுகிறதுங்கிறது ஒரு விஷயம். அதற்கான முயற்சிகள்ங்கிறது 2வது விஷயம். ரெண்டுமே நிறைந்து காணப்படுகிறது. அதனால் ரொம்ப நல்ல வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.